பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்கு வரக்கூடிய மே மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது நிறைய கேட்டகரி வைஸாக பார்க்குறோம். முதல்ல சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு உண்டான கல்வி நிலை எப்படி இருக்குது, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது, தொழில் எப்படி இருக்குது, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, பொருளாதாரம் எப்படி இருக்குது, திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, குழந்தைகள் பற்றிய விஷயங்கள் எப்படி இருக்குது, அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது, சேமிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலை சிம்மத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி, ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் புதன் ராகு, ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் நினைவு, ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான். ஆமாங்க, மே மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆயிடுவார். அடுத்த மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் 2025 மே 31 வரைக்கும் குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். ஸோ இந்த கிரக நிலைகளில் தான் அந்த மே மாதமானது துவங்குது. முதல்ல மே மாதத்தில் கல்வி நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், முதல்ல கல்வி நிலை ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது சம்மர் லீவில் அடுத்தடுத்து வேறு ஏதாவது சின்ன சின்ன கோர்சஸ் பண்ணலாம், பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை ஜாயின் பண்ணி விடுவீங்க. ஸோ அவங்க நல்லா படிக்கிறாங்களா படிக்கல அப்படின்லாம் தெரியாது. ஏன்னா லீவில் இருக்கும்போது சரி ஏதோ ஒரு வகையில் விளையாண்டு போட்டு ஏதோ படிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பாங்க இருக்கும். ஆனால் ஒரு சில குழந்தைகள் அதில் நல்லா படித்து மேலே வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு அதிக கவனம் தேவை இல்லையா? அப்போ யாருக்கு கவனம் தேவைன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் பார்க்குறோம். பாருங்கள், ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் லக்ன ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைகிறார், நீசமும் ஆகிறார். இப்போ முதல் 10 நாட்கள், மே மாதம் முதல் 10 நாட்கள் ஆரம்ப கல்வி, அதாவது கேஜியிலிருந்து உங்களுக்கு 8th 10th வரைக்குமே எடுத்துக்கிடலாம். ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே முதல் 10 நாட்களுக்கு படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்த மாட்டாங்க. விளையாட்டில் அதிக கவனம் இருக்கும், படிப்பில் கவனம் இருக்காது, அந்த அளவுக்கு அதில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அப்போது இந்த முதல் 10 நாட்கள் அவங்க மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் 10/5/2024 அன்றைக்கி அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே சூரியனும் சுக்கிரனும் இருக்குது, உங்களுடைய ராசி அதிபதி கூட சேரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அங்கே புத ஆதித்ய யோகம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் ஏற்படுது. அப்போது முதல் 10 நாட்கள் மந்தமாக இருந்த குழந்தைகள் அதுக்கப்புறம் நம்ம சொன்னாலும் சொல்லனாலும் அவங்க ப்ராப்பராக அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும், படிப்பு சம்மந்தமான விஷயங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்கில் அந்த 10 நாட்கள் நம்ம அதுக்கு தகுந்த ட்ரைனிங் கொடுத்தோம்னா அடுத்த வரக்கூடிய அந்த 20 நாட்களுமே ப்ராப்பராக அவங்க வேலையை செய்கிறதுக்கு அவங்க தயாராகிடுவாங்க. படிப்பில் எந்த தொந்தரவுகளும் இல்லாமல் போயிடும். முதல் 10 நாட்கள் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ மேல்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல தான் இருக்குது. ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். மேல்கல்வி படிக்கக்கூடிய நபர்கள் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகம் செலுத்தணும். படித்ததை எழுதி பார்க்குறது, பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எப்படியெல்லாம் உங்களுடைய ஸ்டைலுக்கு அது எப்படி நல்லா உங்களுக்கு மைண்டில் போய் உட்காருமோ, ஸ்டோர் ஆகுமோ, அதற்கு தகுந்த மாதிரி படித்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க, எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி. அதே போல் 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்துக்கு போய் உட்காரும்போது வண்டி வாகனம், வீடு சம்மந்தமான விஷயங்களில் கவனம். முக்கியமாக வண்டியில் ரொம்ப வேகம் கூடாதுங்க. அடுத்தவங்க வண்டியை, ஓசு வண்டியை வாங்கி ஓட்ட வேண்டாம். ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது. இப்போ உங்கள்கிட்ட நல்லாவே கார் இருக்கும், அந்த காரை விட்டு போட்டு அடுத்தவங்க சரி சும்மா புதுசாக கார் எடுத்துருந்து ஒரு டிரைவ் போயிட்டு விளாண்டு போவாங்க, போய் ஏதாவது கொலாப்ஸ் ஆகிடும். அப்போது அந்த வேலைகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வண்டி வாகனம் கவனம் தேவை அப்படிங்கிறத சொல்லுது. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டால் 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராகு கூட போய் உட்காந்துருக்காரு. அப்போது இங்கே என்ன பண்ணுதுன்னா, ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எல்லாத்துக்குமே பயம் அப்படின்னு தான். ராகுன்னு சொன்னாவே எல்லாத்துக்கும் பயம் வந்துடும். ஆனால் மருத்துவ அமைப்புகளில் வந்து பார்க்கும்போது ராகு நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம் தான். இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. 4ஆம் அதிபதி 8க்கு போகும்போது உடல் ஆரோக்கியம் சற்று குறைபடக்கூடிய ஒரு சூழல் உண்டு. ஆனால் அந்த ராகு செவ்வாய் கூட சேரும்போது இது நாள் வரைக்கும் இருந்து வந்த உடல் தொந்தரவுகள் படிப்படியாக இந்த மாதம் குறைவதை உங்களால் உணர முடியும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க, மருத்துவ செலவுகளாக, அவ்வளோதான். தவிர அந்த நோய் அப்படிங்கிறது படிப்படியாக குறையிறத நம்மளால் உணர முடியும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனால் அந்த நோய் வரும்போது கொஞ்சம் அசதி இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ரெடி ஆகிடும்னு நம்புங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக ரெடி ஆகிடும். அந்த மருத்துவத்துக்கு ராகு ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் வாகனத்தில் நிதானம் வேணும். உறவுகள் கிட்ட தேவையில்லாமல் சங்கடங்கள், சலிப்புகள் உருவாகக்கூடிய சூழல். நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் தேடி வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து அதையும் இதையும் பேசி தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் உருவாக்கிட்டு போயிடுவாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் காழ்ப்புணர்ச்சி வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் இந்த மாதம் இருக்கிறதுனால உறவுகள் கிட்ட பேசுறது, ஒரு சில விஷயங்களை கருத்துக்களை தெரிவிக்கிறது, இல்லை அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி அந்த கம்யூனிகேஷன் விஷயங்களை கவனமாக இருங்க. உங்கள் சைடு இருந்து இன்னொருத்தரை பற்றின விஷயம் போகவே கூடாது. உங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா, பேசுங்க, தப்பில்லை. அப்போ இன்னொருத்தரை பற்றி நீங்கள் பேசும்போது அவங்களுக்கு உண்டான கருத்துக்களையும் சொல்லக்கூடாது. இப்போது உங்களுடைய உறவினர்கள் இன்னொரு நபரை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னா ஆமாப்பா அப்படி தான் சொல்லி கருத்தும் தெரிவிக்க கூடாது. அப்படிங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஒதுங்கிறது நல்லது அப்படிங்கிறது சொன்னால், இல்லைன்னா தேவையில்லாத மன அழுத்தம் வந்துருங்க. கவனம். தாயாருக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வர்றதை காட்டுது. உங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்பட நான் தாயாருக்கு உடல் தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிறது சொல்லுது. இந்த காலகட்டம் கவனமாக இருங்க. மேல்கல்வி கவனமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், தாயாரை பற்றின விஷயங்களில் கவனம் வேணும்
அப்படிங்கிற சொல்லுது. தாயார் நடக்கும்போது இந்த வழுக்கலான இடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது அதிலே கொஞ்சம் ஜாக்கிரதை வேணும். டைல்ஸ் நடக்கும்போது தண்ணி கீழே கொட்டிருக்கும், எண்ணெய் கொட்டிருக்கும், தெரியாமல் கால் வச்சு கீழே விழுந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது. தாயாரோட ஹெல்த்து மற்ற நடவடிக்கைகளில் கவனம் வேணும். தொழில் சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார். நல்ல விஷயம். இந்த மாத துவக்கத்தில் 9ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி இருக்கிறார். சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. 10 அவர் 10ஆம் அதிபதி. அப்போ இங்கே 9-10 தொடர்பு அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல். அப்போ தொழிலில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள், சலிப்புகள், பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும். அதில் ஒரு பிரகாசம் கிடைக்கும். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன செய்யலாம், எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புலப்படும். ஸோ அதை கெட்டியாக பிடிச்சிட்டு அதை செயல்படுத்துவீங்க. சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறது சொல்லுது. என்ன முதல் 20 நாட்கள் வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் அலைச்சல், உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நிறைய அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு. அது எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்காக அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த கடைசி 10 நாட்கள் தொழில் சூப்பராக இருக்குது. ஒன்றும் தவறு சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுமே இல்லை. சூப்பராக இருக்குது தொழில். உங்களுடைய சுய முயற்சிக்கு உண்டான பலாபலனை கடைசி 10 நாட்கள் அனுபவிக்க போறீர்கள். அடுத்ததாக வேலைக்கு போகிற நபர்களுக்கு எப்படி சார் இருக்குது? உங்கள் ராசிக்கு லக்னத்திற்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது சனியினுடைய வீடு, மகரம். அந்த மகரத்தின் அதிபதி கும்பத்தில் உட்காந்து உங்கள் ராசியே பார்க்குறாரு. வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய வேலை போல இருக்கும். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நிறையா இருக்கும். இப்போ கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஒர்க்லோட் அதிகமாக இருக்கும். அதனால் வீட்டுக்கு நேரமே வர முடியாது. ஓவர் டைம் பார்க்க வேண்டிய அமைப்புகளெல்லாம் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் சமாளிச்சிருவீங்க. வேலையில் தொந்தரவுகள் இருக்காது. முக்கியமாக வேலை சம்மந்தமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு ட்ரை பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த காலகட்டம் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் வெளியில் இருக்கும்போது அந்த வேலையில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் ஒரு 80-90% குறைவாகிறதையும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதையும் உங்களால் உணர முடியும். அந்த கண்டகச்சனி அப்படிங்கிற அமைப்பு பெரிய பாதிப்புகளை தராமல் நகர்வதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இப்போது வேலை சம்மந்தமாக சின்ன சின்ன இடமாற்றங்கள் ஆரோக்கியமானது அப்படிங்கிறத சொல்லுது. இந்த மாத துவக்கத்தில் 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால வேலையில் நிறைய அலைச்சல்கள் பார்க்கணும். நிறைய பயணங்களை பார்க்க வேண்டிய சூழல், வெளியூர், வெளிமாநிலம் போயிட்டு வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை கொடுக்குது. ஸோ விரும்பி ஏற்றுக்குங்க. வேலையில் உங்களுக்கு புது அங்கீகாரம் கிடைக்கும் அந்த அலைச்சலுக்கு பின்பு. பொருளாதாரம் இதனால் வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 2ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து என்ன நல்ல விஷயங்கள் செய்தாலும், எவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தாலும் கையில் காசு தங்கலை. ஆல்ரெடி சேர்த்து வச்சுருந்த காசு கூட விரயமாயிட்டு இருக்குது, கரைஞ்சு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் சிம்மத்துக்கு. நான் போய் ஒரு காரியத்துக்கு நின்னா, பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு காரியத்துக்கு போய் நின்னா எனக்கு காசே நிற்க மாட்டேது, கையில் காசு பணம் நிற்க மாட்டேது அப்படின்னு மனசுக்குள்ளே வெம்பிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, வரக்கூடிய மே 1ஆம் தேதி குரு பயிற்சியாகி குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரார். 10ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்குது. அப்போது இங்கே வந்து குரு சண்டால யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. குரு கேது பார்வை சேர்க்கின்ற குரு சண்டால யோகம். இப்போ குருவின் பார்வை கேதுவுக்கு இருக்கிறதுனால இங்கே குரு சண்டால யோகமாக இருக்குது. எதிர்பாராத நேரங்களில் தனவரவு உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி வரக்கூடிய பணத்தை, பொருளாதாரத்தை சரியாக சேமித்து வைக்கிறதுக்கு உண்டான முயற்சி செய்ய வேண்டும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா முதல் 10 நாட்களுக்கு வந்து அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி வருமானத்தை சொல்லக்கூடிய கிரகம் நீசமாக இருக்குது. எவ்வளோ வந்தாலும் பத்தாது, போதுமான அளவுக்கு வருமானமும் வராது, பத்தாம தான் வரும். ஸோ அந்த சூழல்கள் இருக்கிறதுனால முதல் 10 நாட்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வேண்டிய சூழல். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா நார்மலாக ஆகிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வரக்கூடிய பணத்தை சேமிக்கிறதுக்குண்டான வழியை பார்த்துங்க. ஊதாரித்தனமாக செலவு செய்ய வேண்டாம். பின்னாட்களில் அந்த சேமித்து வைத்த காசு உங்களுக்கு தேவைப்பட உள்ளது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, திருமண வாழ்க்கை, மன வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அந்த 7ஆம் இடத்துக்கு எந்த சுபகிரகங்களுடைய பார்வையும் இல்லை. இப்போ தான் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிருக்கிறார். இப்போ போன மாதமெல்லாம் 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் கூட்டு நண்பர்கள் கூடயும் கணவன் மனைவிக்குள்ளையும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்த்துருப்பீங்க. நீங்களே சில நேரங்களில் ஷார்ட் டெம்பர் ஆகிடுவீங்க. டக்குன்னு கோவம் வந்திருக்கும். கோவம் வந்து டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவேன், அது குடும்பத்துக்குள்ள சின்னதாக ஒரு மனக்கசப்புகளை கொடுத்துருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் வந்திருக்கும். ஆனால் இனிமேல் அந்த அமைப்பு இல்லை. போன மாதம் இருந்த அழுத்தம் இந்த மாதம் இருக்காது. ஆனால் கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றது அது சகஜமான ஒரு விஷயம் ஆகிடும். ஏன்னா 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்துல இருக்கிறது. 6-7 தொடர்பு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும். வேலை சம்பந்தமான விஷயம் கருத்து வேறுபாடுகள் வரும். ஒரே ஆஃபீஸில் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை அது. அப்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு விஷயம் எடுத்துக்கணும். என்னென்னா, வேலை சம்பந்தமான விஷயத்த உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன், நீங்களும் எங்கிட்ட பேசக்கூடாது. கம்பெனி நாயம் கம்பெனியோட தான் இருக்கணும், வீட்டு நாயம் வீட்டோட தான் இருக்கணும். அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். முன்னாடி பயங்கர அழுத்தமாக இருந்தது, இப்போ குறைஞ்சிருச்சு, குறைஞ்சிரும். போன மாதம் அளவுக்கு இருக்காது. இருந்தாலும்
இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது இன்னும் அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ரைட்டா, புரிஞ்சுக்கோங்க. குழந்தைகளுடைய உடல் நலன், 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இது வரைக்கும் 9ஆம் பாவத்திலேருந்து 5ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தால் ஒரு நல்ல விஷயம். இப்போ மே மாதம் 1ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ அது நல்ல விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக நல்ல விஷயம் தான். தவற சொல்லும்படியான ஒரு அமைப்புகள் இல்லை. குடும்பம் இல்லாதவங்களுக்கு குடும்பம் அமையும். சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது சொல்லுது. வேலையில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அதை சமாளித்து தான் வரணும். சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால அதிக உடல் உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. சனி பயிற்சியாக வரைக்கும் கொஞ்சம் சிரமம் தான் சிம்மத்துக்கு. உடல் உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உடல் தொந்தரவுகளை கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் இந்த காலகட்டம் இந்த மாதம் உங்களுக்கு அது நீங்குவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்போது இந்த மாதத்தில் நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது. அந்த வண்டி வாகனம் வீடு சம்மந்தமான விஷயங்களாகட்டும், தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. மேல்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு ஆதரவு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இது எப்படி சார் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போயிட்டு சிவனுக்கு 2 நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் வில்வ மாலை இல்லைன்னா வில்வம், உதிரி வில்வம் கொஞ்சம் கொண்டு போய் சிவனுக்கு கொடுங்க. இது எப்போ சார் பண்ணணும் அப்படின்னா, பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த மாதம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.